இளவெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த மார்ச் 14 மற்றும் 15 ஆகிய 2 நாட்களில் தமிழக சட்டப்பேரவையில் தமிழக நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை ஆகிய இரண்டும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கை தான் திமுக அரசினுடைய இந்த 5 ஆண்டுகளில் போடக்கூடிய கடைசி முழு பட்ஜெட் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இதற்கு பிறகு அவங்க அடுத்த ஆண்டு போடக்கூடியது இடைக்கால பட்ஜெட்டாக தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் திமுக அரசு 2021 26 வரையிலான இந்த முழு ஆட்சியில் அவங்க போடுற கடைசி முழு பட்ஜெட் இந்த பட்ஜெட் தான். அதனால் இந்த பட்ஜெட்டில் 2026 தேர்தலை மனதில் வைத்து நிறைய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு ஒரு புறம் சில எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. மற்றொரு புறம் ஏற்கனவே திமுக அரசுக்கிட்ட வைத்த கோரிக்கைகள், திமுக அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கான வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் இந்த பட்ஜெட் நிறைவேற்றியதா, யாரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியது, யாரிடம் வரவேற்பு பெற்றது, யாரிடம் அதிருப்திகளை கொட்டி கொண்டது அப்படிங்கிற பல கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது. அதற்கான விடையை தான் இந்த காணொலியில் பார்த்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு பட்ஜெட்டினுடைய மொத்த வால்யூம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும்னா, தமிழ்நாட்டினுடைய மொத்த பொருளாதாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடியாக இருக்குது. இதில் வரவு செலவு அதுதான் பட்ஜெட் இல்லையா? அப்போ அந்த வரவு செலவில் வரவு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய வரவு 3,32,330 கோடியாக இருக்குது. செலவினங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4,39,293 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் கூட மாநில அரசினுடைய வருவாய்கள் எது இருந்தெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2,20,895 கோடி மாநில அரசுடைய வரியினுடைய சொந்த வருவாயாக மாநில அரசுடைய வருவாயாக வருது. இது ஒட்டுமொத்த நிதியிலையும் பெரும் பங்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 3,30,000 கோடியில் 2,20,000 கோடிங்கிறது ஒரு 3ல் ஒரு 2 பங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவு தான். அதுபோக மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய், வரி இல்லாத வருவாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாய் இருக்குது. அதுபோக ஒன்றிய அரசிடமிருந்து பெறக்கூடிய மானிய தொகை மாதிரியான அந்த நிதிகள் அதன் மூலமாக வரப்படக்கூடிய வருவாய் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 23,000 கோடிக்கு மேலே இருக்குது. இது போக மத்திய அரசினுடைய வரிகளில் மாநில அரசு கிடைக்கக்கூடிய பங்காக கிட்டத்தட்ட ஒரு 58,000 கோடி அப்படின்ற அளவில் தமிழ்நாடு மாநில அரசுக்கு சில வருவாய்கள் ஏற்படுது. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3,30,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருவாயை தமிழக அரசு கடந்த ஆண்டுகளில் ஈட்டியிருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இதுபோக அரசினுடைய செலவுகள் எப்படியெல்லாம் செலவிடப்படுது அப்படின்னு பார்க்கும்போது 4,39,000 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள செலவினங்களில் கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய்க்கு மேலே அரசினுடைய எந்திரங்கள் அதில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு சம்பளமாகவே போயிடுது. கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய். இந்த 90,000 கோடி போக அரசனுடைய செயல்பாடுகள் பராமரிப்பு செலவுகள்ன்ற அடிப்படையில் ஒரு 16,972 கோடி ரூபாய் போகுது. அதுபோக உதவித்தொகைகள் மானியங்கள்னு ஒரு 1,53,000 கோடி ரூபாய் மாநில அரசு செலவிடுது. இதற்கு பிறகு ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய கால பலன்கள் அப்படின்னு 41,000 கோடி ரூபாய் போகுது. இது போக வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்காக கிட்டத்தட்ட 70,754 கோடி ரூபாய் செலவாகுது. இப்படியாக செலவினங்களும் வரவுகளும் இருக்குது. இந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லுவாங்க. வரவு கிட்டத்தட்ட 3,30,000 கோடி ரூபாய் தான். ஆனால் செலவு 4,30,000 கோடி ரூபாய்க்கும் மேலே. அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய நிதியை விட வரவை விட செலவு அப்படிங்கிறது 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல். அதுலேயும் கூட நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த திமுக அரசு 2020-21 பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது நிதி பற்றாக்குறைங்கிறது 87,742 கோடி ரூபாய், 87,000 கோடி ரூபாய் சுமாராக. ஆனால் இப்போது நிதி பற்றாக்குறைங்கிறது 1,06,000 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. 87,000 கோடியிலிருந்து 1,06,000 கோடியாக அதிகரித்திருக்கிறது. இதனுடைய விழுக்காடு அடிப்படையில்னு பார்த்தோம்னா மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 4.91 விழுக்காடுன்னு அன்னைக்கு இருந்த அந்த நிதி பற்றாக்குறைங்கிறது இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. நாம் இதுக்கு அடுத்து இன்னும் குறைப்போம், 3 விழுக்காடாக குறைச்சிரும், இப்போ 3.26 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி பற்றாக்குறைங்கிறத குறைச்சிருக்கிறதா ஒரு பக்கம் சொன்னாலும் கூட நிதி அளவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த பணம் அதிகரிக்க தான் செஞ்சுருக்கு. அதே நேரத்தில் வரி பற்றாக்குறை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 62,000 கோடி ரூபாய் வரி பற்றாக்குறை 2020-21 இருந்துச்சு. இப்போதைக்கு வரி பற்றாக்குறை அப்படிங்கிறது 46,000 கோடி ரூபாயாக இருக்குது. இது அடுத்த ஆண்டில் 41,000 கோடி ரூபாயாக குறைஞ்சிரும். அதனால் அந்த பற்றாக்குறையும் குறையத்தான் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமாதான தகவலை தான் மாநில அரசினுடைய இந்த பட்ஜெட் சொல்லியிருக்குது. இது போக நிறைய நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. மதுரை மற்றும் இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய
பல விமான நிலையங்களுக்கு புதிய விமானங்கள் விடப்படணும், அதிலிருந்து இன்னும் விமான போக்குவரத்து பெருகணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இருந்தது. ஆனால் ராமநாதபுரத்திற்கு புதிதாக விமான நிலையத்தை அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 3,50,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகள் முழுமைக்குமே அவங்க முழுமையாக நிரப்பிய காலி பணியிடங்கள்னு பார்த்தோம்னா அது 50,000லேருந்து ஒரு 60,000 70,000ங்கிற அளவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் 40,000 காலி பணியிடங்களை இந்த ஒரு வருஷத்துக்குள் நிரப்பும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நம்பத்தகுந்ததாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாமக கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதிலும் அரசினுடைய புள்ளி விவரங்களில் மோசடி நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு இந்த பட்ஜெட் பெரும் ஏமாற்றமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு திமுக அரசு வாக்குறுதி கொடுத்ததுனால தான் அரசு ஊழியர்கள் பெருமளவில் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்லையாவது பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்திடுவாங்க, அறிவிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்த அரசு ஊழியர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்காதது பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் 110 விதியின் கீழே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை சட்டமன்றத்தில் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இப்போவும் இருக்கத்தான் செய்யுது. நாங்கள் அவர் அறிவிப்பார்னு நம்புகிறோம்னு கடைசி நம்பிக்கையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தை பார்த்து தான் ஊழியர்கள் காத்துட்ருக்கிறாங்க. இது போக அரசு ஊழியர் சங்கம் வருகின்ற மார்ச் 23ஆம் தேதி உண்ணாவிரதம் மாதிரியான போராட்ட வடிவங்களையும் கைக்கொள்ள இருக்கிறாங்க. இதுபோக ஜாக்டோ ஜியோ மாதிரியான ஆசிரியர் அமைப்புகளும் ஆசிரியர் சங்கங்களும் எங்களுடைய நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றலை, அதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் போராட்ட மாதிரியான வழிமுறைகளை கைக்கொள்ள இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. திமுக 2021 தேர்தல் அறிக்கையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மாதிரி இளைஞர் சுய முன்னேற்ற குழு மாதிரியான அமைப்புகளை நாங்கள் உண்டாக்குவோம், அதன் மூலமாக நிறைய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து அவர்களை சுயதொழில் முன்னேற்றம் செய்ய வைப்போம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதற்கான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் மகளிருக்கான தொழில் முனைவுக்கான கடன்களை வழங்குறதுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு விதத்தில் பெண்களிடையே இந்த மாதிரியான அறிவிப்புகள் வரவேற்கப்பட்டிருந்தாலும் கூட அது பெரிய அளவில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தர மாதிரியானதாக இல்லை அப்படிங்கிறது மற்றொரு குற்றச்சாட்டாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் போக்குவரத்து கழகத்தில் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான நிதி ஒதுக்க வேண்டும், ஆனால் அதற்கு முழுமையாக நிதி ஒதுக்கப்படவில்லை. கடந்த 4 ஆண்டுகள்லையுமே வருடத்துக்கு இவ்வளவு பேருந்துகள் காலாவதியாகுது, அதாவது இந்த பேருந்தினுடைய ஆயுட்காலம் முடியுது, இந்த பேருந்துகளை நாம் ஒதுக்கி தள்ளிட்டு புது பேருந்துகள் வாங்கணும் அப்படிங்கிற அந்த அரசினுடைய கொள்கையை முடிவுகளை செயல்படுத்தும் வண்ணம் புதிய பேருந்துகள் இதுவரை வாங்கப்படவே இல்லை. தேவையான அளவை விட மிக குறைவான அளவில் நிதி ஒதுக்கி அந்த முழுமையான நிதியும் பயன்படுத்தாமல் அதுலேயும் நிறைய ஊழலையோ அல்லது நிதிமுறைகளையோ செய்து தான் இன்று வரை இந்த பேருந்துகள் கொள்முதல் அல்லது பேருந்துகள் வாங்கப்படுதல் அப்படிங்கிறது நடந்துட்டு வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது. சரி, இது போக போக்குவரத்து ஊழியர்கள் நிம்மதியாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் பிரச்சனைகள் தான் இருக்கிறாங்க. போக்குவரத்து ஊழியர்களுடைய பல பணப்பலன்களை பல ஓய்வூதியங்களை எடுத்து செலவு பண்ணியிருக்குது போக்குவரத்து கழகம். ஆனாலும் கூட இன்று வரைக்கும் அவர்களுடைய டிஎன்ஆர்ஸ் அலவன்ஸ் உட்பட அவர்களுடைய ஓய்வூதியமாக இருக்கட்டும் பல விதமான அவர்களுடைய பணிப்பலன்களை அவர்களுடைய பணிக்காலத்திற்கு பிறகு கொடுக்கப்படக்கூடிய ஓய்வூதியங்களை கொடுக்காமல் இருக்கிறது இந்த போக்குவரத்து கழகம். போக்குவரத்து கழகங்கள் மட்டும் நஷ்டத்தில் போகலை, போக்குவரத்து ஊழியர்களும் நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போக்குவரத்து கழகம் மோசமான நிலவையில் இருக்கும்போதும் கூட பெண்களுக்கான விடியல் பயணத்துக்கு நாங்கள் இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்கிறாங்க. பெண்களை முன்னேற்றுவதற்காக இவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்குறவங்க அந்த போக்குவரத்து கழகத்தை லாபத்தில் இயங்க வச்சுட்டு அதன் மூலமாக பெண்கள் இதை கொடுத்துருந்தாங்கன்னா போக்குவரத்து ஊழியர்களும் இதை மனமகிழ்ச்சியோடு வரவேற்றிருப்பாங்க. அதனால் இது ஒரு பாதியான ஒரு அரைகுறைவான திட்டம் மாதிரி தான் மக்களுக்கு தெரியுது. 1,00,000 புதிய வீடுகள், பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, இப்படி பல வரவேற்க தகுந்த திட்டங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல வீடுகள் வழங்கும் திட்டத்தில் இருக்கக்கூடிய நிதிகள் சரிவர பயன்படுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுபோக இந்த மாதிரியான வீடுகளில் ஒரு வீட்டுக்கான நிதி 80 லட்சமாக இருக்குது, இன்னொரு வீட்டுக்கான நிதி 30 லட்சமாக இருக்குது, இன்னொரு வீட்டுக்கான நிதி 10 லட்சமாக இருக்குது. என்ன அடிப்படையில் இந்த மாதிரியான வீடுகளை அவங்க கட்டுறாங்க அப்படிங்கிறதே புரியலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு பல கோடி ரூபாய் நிதியை இந்த அரசு ஒதுக்கி இருக்கிறது. வேங்கை வயலில் நடந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். கூட்டு குடிநீர் திட்டத்தில் நடந்த ஒரு முறைகேடு, ஜல் சக்தி மாதிரியான திட்டங்கள் நடந்த முறைகேடுகள் அங்கே உள்ளவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு அடிப்படையான குற்றச்சாட்டு. ஆனால் அந்த குற்றச்சாட்டை பற்றி எந்த விசாரணையும் செய்யாமல் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கி நிதி ஒதுக்கி இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதுலேயும் நிறைய ஊழல்களோ அல்லது முறைகேடுகளோ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது. எல்லாவற்றையும் தாண்டி பல்கலைக்கழகங்களை கட்டுவோம் அப்படின்னு சொன்னவங்க வெறும் கல்லூரிகளை அமைப்போன்ற இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அதுவும் இப்போ தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு அதிசயமாக இருக்குது. இது போக முன்னாடி அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட
பள்ளி மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு, எல்லா அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஒன்று கைக்கணினி அல்லது மடிக்கணினி, லேப்டாப் அல்லது டேப்லெட் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கிறதுல இதுவும் ஒரு தேர்தல் நோக்கிய ஒரு தேர்தல் லாபத்திற்கான ஒரு அறிவிப்பு மாதிரி தான் தெரியுதே தவிர்த்து மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்பாக தெரியலை. ஆக மொத்தம் அரசு ஊழியர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ மக்களுக்கோ பெரும்பான்மையான வளர்ச்சி திட்டங்களை செய்யாமல் வெறுமனே தேர்தலை நோக்கி தேர்தலுக்கான திட்டங்களாக இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ இதில் புதிய அறிவிப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அப்படிங்கிறப்போ இந்த பட்ஜெட் யாருக்கானது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. முழுமையாக மக்களுக்கான பட்ஜெட்டாக போடப்படாமல் முழுமையாக தேர்தலுக்கான பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனமும் இந்த பட்ஜெட் மேலே வந்திருக்குது. அதுபோக தொழில்துறை மேலே நிறைய முதலீடுகளையும் நிறைய திட்டங்களையும் நிறைய பொருளாதாரத்தையும் செலவிடணும். அப்போ தான் தொழில்துறை நல்லபடியாக வளரும். அதன் மூலமாக இன்னும் அதிகப்படியான வருவாயும் வரியும் அரசுக்கும் மக்களுக்கும் கிடைக்கும். அதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத இவங்களோட பொருளாதார ஆய்வறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் கூட கணக்கில் எடுத்துக்காமல் இவங்க பெரிய அளவில் தொழில்துறைக்கான நிதி ஒதுக்கீடை செய்யலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. இந்த பட்ஜெட் ஒரு சில பிரிவினரால் வரவேற்கப்படுகின்ற அதே நேரத்தில் பலராலையும் இது ஒரு ஏமாற்றம் மிகுந்த பட்ஜெட் அப்படின்னு கூட வர்ணிக்கப்படுது. பட்ஜெட் யாருக்கு ஏற்றமளிக்குது, யாருக்கு ஏமாற்றம் அளிக்குது அப்படிங்கிறத மக்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக சொன்னாலும் கூட அவர்கள் நேரடியாக அதை பதிவு செய்கின்ற இடம் அப்படிங்கிறது வாக்காளர்களாக வாக்கு மையத்தில் தான். அப்படி இந்த பட்ஜெட் பலரையும் ஏமாற்றி இருக்கும்னா அது கண்டிப்பாக 2026 தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒருவேளை பழைய ஓய்வூதிய திட்டத்தை இடைக்காலத்தில், அதாவது இடைக்கால பட்ஜெட்டின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அறிவித்த மாதிரி அறிவித்தார்னா அது பெரிய அளவில் ஒரு பேக்ஃபயராகவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத திமுக உணர்ந்திருக்குமாங்கிறது தெரியல. இருந்தாலும் எதிராக நடக்க போதுங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.